இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்படியா இருந்தால் தேவர் சபை கூட்டுமணியா இருந்தாலும் என்னுடைய தேவையாக இந்திராணி அரண்மனையில் இருக்கின்றார். அண்ணவளை அழைத்து அதற்கு பிறகு நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். என்னுடைய தேவை அரண்மனையில் இருக்கிறார். அண்ணவளை அழைத்து வா. நம்ம பொண்டாட்டியா? உனக்கு எனக்கு பொண்டாட்டியா? என்னுடைய தேவி மகாராஜா நம்மளுது நம்மளுது நம்மளுது. பொண்டாட்டி மட்டும் எப்படிங்க மாறியா போவோம்? சொல்றா சொல்றா, அது என்ன விளக்குன்னு சொல்லு. நம்ம பொண்டாட்டி தாங்க அதுவும். நீங்க அருவாமனையில உட்காருங்க. அரண்மனையில உட்கார்ந்து கொண்டிருப்பாய். சரிங்க. என்னுடைய தேவையை நாளைக்கு நான் போய் செஞ்சு அழைத்து வா. சரிங்க. ஏழைகள் சபையோர்களே, இப்போது தேவேந்திர மன்னனானவன் தேவலோகம் பொன்னுலோகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய இந்த தேவலோகத்திலே சற்று நேரம் சைலண்ட் இருக்கும் சமயத்தில், அதே சமயத்தில் என்னுடைய தேவியாராகிய இந்திராணி அம்மன் சபைக்கு வர இருந்தாங்க.
சித்தப்பா நல்லா இருக்கியா? அவனே வந்துட்டியா? சித்தப்பா மாவன் என்னது என் மகன் குழந்தை மாதிரி கேக்குது? வெளியே வந்து கண்டுகிட்டு இருக்குது. கண்ணு பாப்பா வாழ வச்சப்பா ஒரு மாதிரியா இருக்குது தங்கா. ஏப்பா எந்த மகனை கூட பார்க்க மாட்டா அப்புறம் என்னப்பா பண்ணுவா? ஆமா எப்பல அது மூடுப்ல கண்ணு எங்க போகுது பாரு. இவர்ல கருமா ஏய் ஐயோ ஐயோ வைக்காதீங்க அப்புறம் வச்சுட்டா அப்புறம் போறது. ராஜு கட்டிங்க தங்கா. அது சரி போட்டு விடு. ஆமா இப்பதான் மாலை போட்டு சுத்தி போட்டுருக்காரு. இன்னும் என்னைக்கு இதுன்னு தெரியல. இன்னும் சாதகம் பார்க்கல. பெத்த அப்ப முன்னாடி நிக்கிறேன், அடுத்து வந்து மாலை போட்டுட்டு போறான். என் மகன் அவளை கெவுருவான். அவன் மாலையா போடுறான் வேலையா விடுறான் கம்முனு போ. தங்கா அப்பா இது பாரு நான் என்ன சொல்றேன்னா இந்த சீடை தூக்கி கொஞ்சம் மேல போட்டுட்டாங்க நல்லா. அறிவு ஏப்பா ஏப்ல சீலை வேணப்பா. சீலை தூக்கி அந்த ஜனத்து மேல போடுப்ல. அவங்க ஆமா என்கிட்ட உன்னையா கல்யாணம் பண்ணி கொஞ்சம் அடகுடியா இருந்த கொஞ்சம் அடக்கு நடக்குமா எல்லாம் திரிந்து இருக்குது. அப்பன மாதிரி என்ன மாதிரியா அப்படி இருந்தாலும்பா சரி நானும் வயசுக்கு வந்து 6 வருஷம் 6 வருஷம் 6 வருஷம் அதான் முதல்ல வந்த உடனே சொல்லிவிட்டேன். நாங்களாம் பெத்த புள்ளன்னு பார்க்க மாட்டேன், மரியாதை கொடுத்துருவேன். அப்பா அப்படி இருந்தாலும்பா நீ வரானுவ நைக்கருவ ஆக்கி வச்சா திங்கிறானுப்பா விரிச்சு வச்சா பாத்துட்டு போயிடறானுப்பா. ஆக்கி வச்ச உடனே யா விரிச்சு வைக்க போறா? இல்ல ஆக்கி வச்சா திங்கிறானுவ நைக்கருவலாம் என்னத்தை ஆக்கி வச்சா? சாப்பாடு ஆக்கி வச்சா என்னத்தை விரிச்சு வச்சா? எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குதுப்பா. என் ஜாதகத்தை விரிச்சு வச்சா பாத்துட்டு போடுறானுப்பா. உன் ஜாதகத்தை ஜெட்டாவில பாத்துட்டு போ. அப்புறம் என் ஜாதகம் எப்படி உன் ஜாதகம் என்ன ஜாதகம் விரிச்சு வச்சா பாத்துட்டு போயிடுறாங்க? அப்பா என்னுடைய ராசியா விருச்சக ராசி. அப்பா என்ன ராசி? விருச்சகம். உனக்கு ராசி விருச்சிக ராசி? ஆமா. சரி சரி சரி. என் யோகமா அம்மா யோகம். அப்பா எனக்கு வேணாம்பா. என் நட்சத்திரமா மூல நட்சத்திரம்பா. மூல நட்சத்திரம். ஆமா சரி. வரானுவ நக்கருவலாம் ஆக்கி வச்சா திங்கிறானுவ விரிச்சு வச்சா பாத்துட்டு போடுறானு. என்னைக்கு வாச்சாருக்கு பிள்ளையா பிறந்தியோ அப்படித்தான் இருக்கு. வரானுவ போயிட்டே இருக்கிறான். அதனாலப்பா என் பெருமை ஏன்டா நீங்களே எடுத்து வச்சிருக்கீங்க? அப்பா வெளியே சொல்றதுலயே இருக்கிறீங்களா? அப்பா அதனால சரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு பாருப்பா. உனக்கு மாப்பிள்ளை? உனக்கு நிஜமானவேவா? ஆமாப்பா இது சரியான மாப்பிள்ளை இங்க ஒருத்தர் இருக்கிறான். யாருப்பா? மத்தால கண்ணு கட்டியா? மத்தால கட்டியா? பாரு நல்ல பாரு. அப்பா
மத்தளக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா. சரி, ஒண்ணு நிக்க வச்சுக்கிட்டு அடிக்கிறான், ஒண்ணு படுக்க வச்சுக்கிட்டு அடிக்கிறான். சரி, இந்த செத்தத்தோல இந்த வாங்குவாங்கிறானே அப்படி. சரி, மத்தால அடிக்கிற வேலையை விட்டுட்டு என்கிட்ட வந்தானா என்ன? சரி, மத்தளக்காரனை நீ கட்டிக்க மாட்டா. அந்த மாப்பிள்ளை கொடுக்கலப்பா. அப்படியா? சரி, எங்க ஊர்ல பக்கத்து வீட்டுல ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகல, யாருமே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. நீ தான் கட்டிக்க. போலீஸ்காரனேப்பா. நல்ல சம்பளம். அந்த போலீஸ்கார போலீஸ்கார மாமனை கல்யாணம் பண்ணிட்டா. சரி, அவன் யாராவது தப்பு செஞ்சுட்ட லத்தில என்ன அடி அடிக்கிறாரு. ஆமா, அந்த மாதிரி நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா. சரி, அவர் லத்தில விட்டு இழுத்தாருன்னா என்னதில்ல. மத்தளக்காரனையும் கட்டிக்க மாட்டேன், போலீஸ்காரனையும் கட்டிக்க மாட்டேன். ஒரு வேலை எனக்கு என் பொண்டாட்டி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. யாராவது ஊர் தப்பா பேசுதான் நான் நினைக்கிறேன். இல்ல நிறுத்திக்க, பிள்ளைய கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சு. ஆமா, எங்க அப்பா எப்ப அப்பம் பாரு ஏன் அப்படி இல்லம்மா. ஏன்னு கேளு, உனக்கு ஜாதகம் தெரியல, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு சோத்துக்கு வழி இல்ல, என் பொண்டாட்டி செத்து போச்சு. அதனால நம்ம வீட்டுல நம்ம 2 பேரும் இப்படி அப்படி இப்படி இருந்துக்கலாமா? பாப்பா சொல்லுங்க. நானும் நைட்ல போட்டு நீ வீட்டுல வேலையை பாத்துக்குவேன். எப்படி? சரிப்பா, நல்ல மனுஷன் நீ போ உள்ளார பணம் வைக்க. என்னமா சொல்ற? வேணாமா?
தாதியா அடியே என்ன மண்ணு இப்ப டைம் ஊத்தியா? இல்ல ஜம்பூதல் மாதிரி ஊதுது. ஐயோ கடவுளே, நீ கூப்பிட்டியாமா? இல்ல கோல முட்டையெல்லாம் இல்ல, நல்ல முட்டை தான். கூப்பிட்டீங்களான்னு. அப்படியா? அதான் நான் தூரமா இருந்து வந்தனா அப்படியே ஒட்டோட்டமா வந்து ஓட்டோட்டமா ஓடி வந்தனா அதுக்குதான் கூப்பிட்ட குரல் காட்டவும் தூரமா இருந்து கூப்பிட்டேன். சரி சரி. அப்படி இருந்தால நான் இந்த பாரதத்தை தக்காண்டி வந்தேன். வந்தாயே நானியா? என் பேர் என்ன? இதோட நடு நகர பண்ணேன். மாறிக்கிட்ட கணவர் பேர் எப்பாடி? எப்படி? 10 மணி வாழ்க்கை வரும். நான் இந்த பாரதத்தை எதுக்கு வந்தேன்? அதுக்கு விளக்கம் சொன்னதுமா தெரியும். சொன்னா தெரியும். சொல்லவா? பசங்க பசிச்சா நான் பால் கொடுக்குறேன். நீ நேரத்துல பால் பேசிட்டு வர? நீ போ. இல்லை ஏகப்பட்ட பால் இருக்குது. ஆமா பசிக்குதா? சொல்லுமா அம்மா கொஞ்சம் இந்த ராணி இந்திராணி எங்களுடைய நாமதினம் இந்திராணி. அப்படி இந்திராணி இருந்துட்டாலும் 10 மாதம் நான் தாய் அங்கத்துல பிறந்தேன். மட்டும் நான் எப்படி பிறந்தேன் சொன்னால் தெரியுமா? சொன்னால் தெரியும். சொல்லவா? ஐயா வந்துட்டா
பிரித்தேனம்மா. எப்படியம்மா பிரிந்தாய்? திருப்பாவையில் அதிலே ஒரு பானமாகவும், மத்தாவியை மலையாகவே ஒரு மத்தாகவும், அது தேர்தல் அதிலே பாம்பு ஒரு கைதாகவும், இலக்கவரை பற்றி அசதுகள் ஒரு பக்கமா, கவரிகள் ஒரு பக்கமா, அவர்கள் திருவாக்கடையிலே அமர்ந்து கிடந்தார்களாம். தேவர்கள் ஒருவரும் அசுராதிகளும் நின்றி அமிர்தம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கிடைக்கின்ற போது நான் அமர்ந்திலே ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறேன். சரிம்மா. அப்படி இருந்தாலும் யாருமா கல்யாணம் செஞ்சாங்க சொல்லவா? பொன்னுலகத்தை கைதோட பெற்றவனும் செய்து வரக்கூடிய பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா முதலான தேவதை என் கணவன். ஓ, மும்மூர்த்தி தேவதையிலே முதல் கடவுளாக விளங்கி வரக்கூடிய அரண்மனையில் அமர்ந்து கொள்ள வாரசாலைக்கு மாலையிட்டா கணவனகனே வரவழைத்தார். சரிம்மா. குட்டி வந்தா நான் பார்த்து வருகின்றேன். அப்படியா? ஆமா, கூட்டு வரேன். அரை பொண்டாடி கட்ட நக்காரு. ஐயா சாமானே எஜமானே என் வீட்டுக்காரெல்லாம் வெளிக்காட்டுக்கு கூடாது. ஆமா, அதனால என்ன வந்து உங்ககிட்ட போக சொன்னாரு. என்ன வச்சுக்கிறியா? யாரு? நானும் ஓடி பொண்ணு. கோடி பெண்ணு. ஆமா. என்னுடைய தேவையாகப்பட்ட ஆனால் இந்திராணியை கூட்டிட்டு வர சொன்ன எங்க காணா? அந்த ராணி இப்பதான் உள்ளார போய் இது மாட்டிட்டு போய் சரி இருக்கட்டா. சற்று நேரம் சிமாசனத்தில் அமர்ந்திரு. என்னுடைய தேவை நான் நேரம் சென்று பார்த்து வருகிறேன். உன் பொண்டாட்டிட்டு போயா? என்கிட்ட வரல.
இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.